நலமாக வாழ்ந்திருப்பாய் தேவி. மங்களம் உண்டாகட்டும். சுவாமி அப்படி இருந்தாலும் ஒரு இடத்திலே ஒரு வாய் வார்த்தை கேட்குது. ஒரு வாய் வார்த்தை கட்டிய கணவனாக என்னிடம் கேட்பதற்கு என்ன தயக்கம்? யார கேட்கிற? கணவனைத்தானே கேட்கிற. வந்தபடி கேளுமா. தயக்கமில்லாத கேளு. கேளுமா. யாருக்கு கேட்கிறோம்? ஆமாமா யார வாங்குறோம் கேளுமா. யாரை கேக்குறோம்? ஏய் எங்கடா போற? ஆளு கேக்குறா. அம்மா விழுந்துருச்சு. ஏய் ஆறுக்குள்ள போறது. ஏங்க இந்த வரைக்கும் எங்கடா போன? மூத்திர விட்டாங்க வேணா குஞ்சி தொட்டு பாரு. கேள்றா என்ன கேள்றா? ஏங்க யாரா கேக்குறா? மனைவி கணவனை கேக்குறா. அண்ணா ஓய் யார் எடுத்து கேக்குறோம்? உன் பர்சன்ட்ட உன்னுடைய கணவர் எடுத்து கேக்குறோம். சரி நீ கேட்டா என்ன நீ பார்த்தா எனக்கு என்ன என்ன கூப்பிட்டீங்க? நான் உங்க சண்டைக்கு நான் வரலாம். நான் இப்ப என் வேலை முடிஞ்சு போய் உங்க மூத்திர இடத்துக்கு தான் போனேன். என்னையா கூப்பிட்டீங்க? கூப்பிட்டா வரண்டா. அதான் நெய் காப்பாளன். நான் தான் புத்தி பத்தி. அதான் நெய் காப்பாளன். யா என்ன ஆச்சு யா பாப்பா? கணவர் எடுத்து ஒரு வாய் வார்த்தை கல்ல வச்சுட்டோட இல்லையே அப்படி இன்னைக்கு சரி கேளு போண்டா கேளு. அண்ணா சுவாமி யாரா இருக்குமா? அண்ணா எத்தனை தேடி என்ன
நேரத்தில் நான் எங்கே போகலாம் என்று நான் அதிவேக பயணமாகிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? சொல்லட்டுமா? எப்படி எப்படி வாய் வார்த்தை பண்ணா? ஏனென்றால் உலக மக்கள் யானை முதல் எறும்புகள் 84 லட்சம் உண்டு. அப்படியா? ஆமா, பறக்கப்பட்ட 8000 ஜீவராசிகளையும் அதாவது இருக்கப்பட்ட ஜீவராசிகளையும் படைக்கும் தொழிலை மேற்கொண்டவர் இந்த பிரம்மதேவன். சரிங்க. காலை பொழுது விடிந்து விட்டால் எல்லா ஜீவராசிகளையும் படைக்க போவது வழக்கம். அதனால வேண்டி இன்றைய தினத்தில் உலக மக்களை படைப்பதற்காக இந்த பிரம்மதேவன் நான் போய் வர வேண்டும். அதனால கட்டிய மனைவியாகி உன்னிடம் ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு உடனடியாக புறப்படலாம் என்று அதை சீக்கிரமாக வரவழைத்தேன். இதுதான் தேவி. என்ன சொல்ல போற? அப்படி இருந்தாலும் 10 பதினமாக திட்டுவார்கள். அப்படியா? அந்தி பொழுது சாய்வது உண்மைதாக அரண்மனை வந்து சேரும். 10வது ஏற்ற பதிவிரதம் உண்டானால் எத்தேசி காலமும் கூடி வாழலாமா? மாடு வாய்க்குவது மந்திரி எப்படா மனைவி மாடு வாய்க்குமா மகராசனுக்கு? ஆமா, பெண்டிரு மாடு நேருமா மகராசனுக்கு? அதனாலதான் குறைஞ்சு போயிட்டியா? இல்லைங்க, மாடு நேருமா மகராசனுக்கு, ஆமா ஆமா, பொண்டாட்டி நேருமா இந்த புண்ணியவாளனுக்கு. புண்ணியவாளனுக்கு ஆனா இப்படி வாய்க்கணும்டா. உங்களுக்கு வாய்ச்சிருக்குது பாரு, கலவைக்கு புலல் அந்த மாதிரி. அந்த மாதிரி அப்படியாப்பட்ட மனைவிடா. கணவன் எங்க போகிறோம்னு சொன்னாலும் உடனே போய் வா மன்னான்னு சொல்றதுதான் பதிவிரதைக்கு ஏற்ற வழக்கமாகும். வருவீர் வருவீர் என்று வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். ஓஹோ, அந்தி பொழுது சாய்வது உண்பதாக அரண்மனை வந்து சேருங்கள். ஆகட்டும் தேவி, ஆகட்டும் சுவாமி. நான் உடனடியாக சென்று உலக மக்களை படைத்து விட்டு அந்த பொழுது அரமனை வந்து சேர்கிறேன். நீ அரமனையில் பத்திரமாக ஓய்வெடுத்து ஆகட்டும் சுவாமி. போய் வா. அம்மாளுக்கு கவலை நான் போறேன். பாலகை காவலுக்கு வரக்கூடாது. வேக்க மாத்திரம் வச்சு வேற பேர் வச்சிருக்க புண்டா வேணா போட துற. ஐ லவ் யூ. என்ன அப்படி பாலகாய வச்சு பூனை காவல் வச்ச மாதிரி கருவாட்டுக்கு பூனை காவலா? என்ன பண்ண போறான்? ஒண்ணும் பண்ணாம அதனால வேண்டி உடனடியாக மனைவிடம் விடைபெற்று ஆகிவிட்டது. உடனே இப்ப எங்க போகணும்? தோட்ட கடைக்கு போறாங்க. பார்த்து தானே அதை விட்டுறேன். 24 மணி நேரமும் அதுலயே தான் இருப்பியா? அப்புறம் எங்க போலாம்? ஓட்டர் கடல்லப்பா. உடனடியாக உலக ஜீவராசிகளை படைப்பதற்காக போகணும். அத கை நீட்டுறதுக்கு. ஆமா, சரிங்க, போகலாமா? வாங்க. எப்படி போகலாம்?